நம்ம இந்த வீடியோவில் VLOOKUP-ஓட அட்வான்ஸ் அதில் செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே VLOOKUP பேசிக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் VLOOKUP-ல நம்ம சிம்பிளாக ஈஸியாக எப்படி நம்ம ஒரு செல்லில் போட்ட ஃபார்முலாவை மற்ற செல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அதுக்கான டெக்னிக்ஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட சிம்பிளாக இன்னொரு அட்வான்ஸான ஒரு ஷார்ட்கட்டை பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போன வீடியோவில் போட்ட அதே இதை எடுத்து கண்டினியூ பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் ஒரு டேபிள் அரே கொடுத்துருக்கேன், மாஸ்டர் லிஸ்ட்டு. இப்போ இந்த டேபிள் அரேயிலேருந்து தான் இதில் நான் ஒவ்வொன்றையும் லுக்கப் பண்ணி எடுத்திருக்கேன். இது போன வீடியோவில் பார்த்தோம். இது நான் இதோட லிங்க் உங்களுக்கு நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுறேன். நீங்கள் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். இப்போ இதில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் நேம் மேனேஜரை யூஸ் பண்ணி நம்ம நேம் க்ரியேட் பண்ணி அந்த நேமை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஷீட் 1 இந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அரே டேபிள் அரேயோ இல்லை இந்த மேட்ச் ரெஃபரன்ஸோ எடுக்கணும்னா நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை செலக்ட் பண்ணி கொண்டு வர தேவையில்லை. அதுக்கு நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிறது தான் நேம் மேனேஜர். இந்த நேம் மேனேஜர் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃபார்முலாஸில் நேம் மேனேஜர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் டிஃபைன் நேமை கொடுத்து நம்ம நேமை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாமல் அதோட சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த F12 அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துகிட்டு இதில் நேம் மேனேஜர் அந்த நேமை நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம். ஆனால் இதில் கொடுக்கும்போது ஸ்பேஸ் இருக்கக்கூடாது ஒன்று. அப்புறம் ஃபஸ்ட்டு லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும், நம்பரில் ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ இந்த F12ங்கிறது இந்த இது செல்லோட ரெஃபரன்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி சிம்பிளாக 2 or 3 லெட்டர்ஸ்லேயோ வேர்ட்லேயோ நம்ம கொடுக்கக்கூடாது. மினிமம் 4 லெட்டர்ஸாவது இருக்கணும், அல்லது 4 லெட்டர் நம்பர் காம்பினேஷனில் இருக்கலாம். இப்போ இதில் நம்ம நேம் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நேம் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிள் அரேக்கு நான் ஒரு நேம் கொடுக்க போகிறேன். நேம் மேனேஜரில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ நேம், அதுவே நமக்கு அந்த டேபிள் அரேயோட ரெஃபரன்ஸ் கொண்டு வந்துடும். இதில் நம்ம மாஸ்டர் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தா இந்த இடத்துல நமக்கு மாஸ்டர்னு காட்டும். இதை ஓகேன்னு கொடுத்துக்கலாம். இதை எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணி நமக்கு வேறு ரேஞ்ச் வேணுன்னா ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு ரேஞ்சு எடுத்தாலும் நமக்கு ரேஞ்சு வேறு செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகிடும். இப்போ அப்டேட் பண்ணோன்னா இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த நேம் எது எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை டெலீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நேம் இருக்காது. இதே நேம் நம்ம இதில் கொடுத்தோம்னா நம்ம மாஸ்டர் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இதுக்கு நம்ம நேம் க்ரியேட் ஆகிடும். இந்த நேமை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அது நான் தனி வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு VLOOKUP-ல நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்தாச்சு, மாஸ்டர்னால். நம்ம எதுலெல்லாம் அந்த ரெஃபரன்ஸ் நம்ம டேபிள் அரே ரெஃபரன்ஸ் எடுக்கிறோன்னா 2 இடத்துல எடுக்கிறோம். ஒன்று இந்த மாஸ்டர் டோட்டல், அதுக்கப்புறம் மேலே உள்ள மேட்சில் உள்ள ரோவு மட்டும், டைட்டில் ரோவு மட்டும் எடுக்கிறோம். அதுக்கு C5லேருந்து F5 வரைக்கும் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நேம், இதுக்கு மேட்ச் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, டோட்டலாக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது மாஸ்டர்னு இருக்குது, இதுக்கு மேட்ச். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஃபார்முலாவை போடுறேன். உங்களுக்கு இதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல 1 மட்டும் இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் ரெஃபரன்ஸ் காட்ட முடியும். இதில் எப்படி போட்டிருக்காங்க, VLOOKUP E10
இந்த ஷீட் C5F5 இதுக்கு பதிலாக நான் நேம் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி மேட்ச்லேயும் இதுக்கு பதிலாக இந்த C5F5 அதுக்கு பதிலாக நேம் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கணும்னா ஈக்குவல் டு VLOOKUP ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ வந்து நம்ம இந்த செலக்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே சொன்னபடி நம்ம 10க்கு மட்டும் லாக் பண்ணியாச்சு. கமா டேபிள் அரேயில் நம்ம அதை செலக்ட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக மாஸ்டர் நம்ம கீழே இந்த நேம் மேனேஜரில் போட்டால் இதில் நேம் வந்துடும், நம்ம மாஸ்டர்னு போட்டுக்கலாம். கமா காலம் இண்டெக்ஸில் இது மேட்ச் ஃபார்முலாவும் வரும், நேம் மேனேஜரும் வரும். நம்ம அதில் வேறு ஒரு நேம் கொடுத்துருந்தோம்னா அந்த நேம்னு நம்ம ரெண்டாவது போடணும். இது மேட்ச் ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிவிட்டு மேட்ச் இம்போர்ட் கமா நம்ம மேட்ச்னு போட்டோமா, மேட்ச் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கமா 0 போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா 0 காலம் இண்டெக்ஸ் நம்பர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடலாம். இப்போது நமக்கு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் அது வேல்யூ எல்லாத்துலேயுமே வந்துடும். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸ் தனித்தனியாக தேடி எடுக்க தேவையில்லை. இந்த மேட்ச் இந்த நேம் மேனேஜர் அது வந்து நம்ம இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் எல்லா ஃபார்முலாஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.